அதே மாதிரி ராஜபாளையத்து நாய் வாங்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைனா கரெக்டாக பார்த்து வாங்கணும். அதுவும் கரெக்டான ஆள்கிட்ட வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் நல்ல நாயாக வரும். இல்லாட்டா அந்த நாய்க்கு வந்து பார்வை குறைபாடு, அதேமாரி காது கேட்காம போகும். நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த நாயை வந்து முறையாக பராமரிக்கலைன்னா அந்த நாய்க்கு என்ன மாதிரியான வைரஸ்னாலும் வரும். அதேமாதிரி இந்த பார்வோ வைரஸ்லாம் வந்துருச்சுன்னா நாயை வந்து காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு நாய் அதோட இறுதி காலத்தில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யும்னா, உங்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு ஆசைப்படும். உங்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கும்னா எதுக்காண்டினா, அதோட மரணம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறத அந்த நாய் வந்து விரும்பும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம மித்திரன் சேனல். இன்னைக்கு நம்ம மித்திரன் சேனல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்திலே வார்த்தைகள் இல்லாமல் பேசக்கூடிய ஒரே உயிர்னா அது நம்ம நாய் தாங்க. இந்த நாய்கள் மீது நாம காட்டக்கூடிய பாசத்தை விட இந்த நாய்கள் நம்ம மீது பல மடங்கு பாசத்தை காட்டும். இந்த நாய்கள் நம்ம மீது எப்படி பாசத்தை காட்டுது, அதே போல இதோட இறுதி காலம் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நாயோட கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் கமாண்டில் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நிறைய பேரில் நம்மளுக்கு ஒரு 18 கமாண்ட் வந்துருச்சு. அந்த 18 கமாண்டில் மெஜாரிட்டி இந்த நாயோட இறுதி காலம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது நான் எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சே சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ராஜுங்கிற ஒரு நாட்டு நாய் வளர்த்தோம். ராஜுனா எங்கள் நாயோட பேர். அது வந்து ஒரு நாட்டு நாய் வகையை சார்ந்தது. அந்த நாயை நாங்கள் வளர்த்துக்கிட்டு வந்தோம். அந்த நாயை என்ன பண்ணோம்னா, நாங்கள் வந்து எல்லாத்துக்கூடையும் ஈஸியாக பழக விட்டோம். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கூடையும் ஈஸியாக பழக விட்டோம். ஆனால் வீட்டுக்கு யாராச்சும் புதுசாக ஒரு ஆள் வந்தால் குலைக்கும். மற்றபடி இந்த தெருவிலலாம் போகும், நல்லா எல்லாத்துக்கூடையும் பழகும். அது மாதிரி பக்கத்து வீட்டில் உள்ளவங்கலாம் அதுக்கு சாப்பாடு வைப்பாங்க. ஆனால் நைட் ஆனால் எங்கள் வீட்டை பார்த்து வந்துடும். அதேமாதிரி இந்த ஸ்கூல் விட்டு பசங்கள்லாம் போவாங்க. அந்த பசங்க கூட நல்லா ஜாலியாக போய் விளாடும். அதே மாதிரி அந்த பசங்களை அந்த பாலத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடும். அதே மாதிரி அந்த ஸ்கூல் பசங்களும் அந்த நாயை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேருந்து வரும்போதே ராஜு ராஜு ராஜுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அது நல்லா இங்கே உள்ள ஏரியாவில் உள்ள மக்கள் கூட நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. நாங்களும் எங்கள் கூடயும் நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு. அது எப்போது வந்தாலும் நல்லா வாழை ஆட்டிக்கிட்டு நல்லா ஜாலியாக எங்கள் கூட விளாட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம வந்து எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு வந்தோம்னா நம்ம மேலே அப்படியே பாஞ்சிக்கிட்டு அதோட பாசத்தை காட்டுற விதமே வேறு விதமாக இருக்கும். இப்படிலாம் இருந்த நாய் ஒரு நாள் நாங்கள் வீட்டு வாசலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எங்கேயோ இருந்து எங்கள் நாய் வேகமாக ஓடியாந்துச்சு. ஓடியாந்து எங்கள் வீட்டு முன்னாடி நின்று குலைச்சிச்சு. குலைச்சிட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்துக்கு விறுவிறுன்னு ஓடுனுச்சு. ஓடி அங்கே அப்படியே படுத்து அங்கேயே இறந்துருச்சு. நாங்கள் போய் பார்க்கோம், அந்த நாய்க்கு ஒரு மாதிரி வெட்டு மாதிரி வந்து அங்கிட்டே இறந்துருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியல. நாய் அவ்வளோதான் இறந்துருச்சு. அதுக்கு ஒரு மாதிரி வாயிலேருந்து நுரெல்லாம் தள்ளி அது இறந்துருச்சு. அது பிறகு அது நாய் என்ன காரணத்தில் இறந்துச்சுங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆனால் இது வந்து காட்டு பகுதியாக இருக்கிறதுனால நாய் அங்கங்கே சுற்றி வரும்போது ஏதோ பாம்பு கடிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ரைட், அந்த நாயை வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே அடக்கம் பண்ணிட்டோம். அந்த நாய் வந்து இறந்தது வந்து எங்களால் இது பண்ணவே முடியலை. அது வந்து அதோட கஷ்டம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு குறை இல்லாமல் இருந்துச்சு. அந்த நாய் இறந்து ஒரு 10 நாள் அது நினப்பாவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாலே நம்மளை சுற்றி சுற்றி வரும், நம்மளை விட்டு எங்கேயும் போகாது வைக்காது, ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருக்கும். அந்த நாய் திடீர்னு இறந்த பிறகு நம்மளுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ரொம்ப டிப்ரெஷன் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ஒரு நாய் வாங்கி வளர்த்தோம். அந்த நாய் என்னென்னா நாட்டு நாய் வாங்கி வளர்த்தோம். ராஜபாளையத்தில் உள்ள நாய் தான் வாங்கினோம். அது குட்டியாக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் பெருசாகும்போது அது காது கேட்காம போயிடுச்சு. அதே மாதிரி ராஜபாளையத்து நாய் வாங்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி பிரச்சனைனா கரெக்டாக பார்த்து வாங்கணும். அதுவும் கரெக்டான ஆள்கிட்ட வாங்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் நல்ல நாயாக வரும். இல்லாட்டா அந்த நாய்க்கு வந்து பார்வை குறைபாடு, அதேமாதிரி காது கேட்காம போகும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு பொம்மரியன் வகையை சார்ந்த ஒரு நாய் வாங்கி வளர்த்தோம். அந்த நாய்க்கு ப்ராப்பராக எல்லா தடுப்பூசியும் நாங்கள் போட்டோம். ஆனால் அப்படி இருந்தோம் அந்த நாயோட 6வது மாதத்தில் ஒரு வைரஸ் காய்ச்சல், அது வந்து பார்வோ வைரஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சு. அந்த நாயை வந்து நாங்கள் கால்நடை மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போனோம். அங்கே வந்து அவங்க ஊசி எல்லாமே போட்டாங்க. ஆனால் எங்கள் நாய்க்கு வந்து கண்டிஷன் வந்து கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால அவங்க வந்து இந்த நாயை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த நாய்க்கு வந்து அப்பப்போ தண்ணி கொடுத்துக்கிட்டு இருங்க, அதே மாதிரி இளநீ கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் ஒரு சில வந்து மருந்து வகைகள் கொடுத்தாங்க. அதையும் வந்து நாங்கள் வந்து தண்ணியில் கலந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நாளாக அது ரொம்ப வந்து டவுன் ஆகிட்டே போயிருந்துச்சு. சரி இந்த நாயும் போய் சேர்ந்துடும், நம்மளுக்கு வந்து நாய் வளர்க்கறதுக்கு ராசியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வந்துருச்சு. அதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இளநியை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை ஐஸ் கட்டி ஆக்கி இந்த நாய் சாப்பிட்ற தட்டில் வச்சோம். இந்த நாய் அப்பப்போ அதை வந்து நக்க 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 வந்து நாய்க்கு வந்து இம்யூனிட்டி பவர் அதிகமாகிடுச்சு. அது மாதிரி நீர் சத்து அதிகமானதுனால அந்த வைரஸ்லேருந்து ஈஸியாக மீண்டு வந்துருச்சு. நாங்கள் வந்து இந்த நாய் அவ்வளோதான் போயிடும் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து மீண்டு வந்துருச்சு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த நாய்க்கு வந்து 2 வயசு ஆகுது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு காய்ச்சலோ ஏதோ வந்தது கிடையாது.
இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்னா, நாய் வளர்க்கணும்னு ஆசைப்படுவோம். அந்த நாயை வந்து முறையா பராமரிக்கலைன்னா, அந்த நாய்க்கு என்ன மாதிரியான வைரஸ்னாலும் வரும். அதேமாதிரி இந்த பார்வோ வைரஸ்லாம் வந்துருச்சுன்னா, நாயை வந்து காப்பாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப மன உளைச்சல் உண்டாக்கும். ஏன்னா நாய் வந்து இப்போ நாய் வளர்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நாய் வந்து நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் நம்ம வந்து வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு போகும்போது அது நம்மக்கிட்ட வந்து என்ன மாதிரிலாம் விளாடும், வைக்கும். அது மாதிரி அதோட பாசத்தை வந்து எப்படி கொடுக்குங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த நாய் இல்லாமல் போயிருமோங்கிற ஒரு பரிதவிப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டு பண்ணுவோம். எங்களுக்கு வந்து 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்த நாயை நினச்சி இப்போவும் கூட நாங்கள் அப்பப்போ ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து அவ்வளோ சுட்டித்தனமாக இருக்கும். அது வந்து இதே மாதிரி தான் 6வது மாசத்துல தான் அந்த நாய் வந்து இறந்துச்சு. இந்த நாய்க்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரையும் எங்களுக்கு வந்து ரொம்ப பயம் கொடுத்துருச்சு. ஆனால் அதெல்லாம் கடந்து இப்போ 2 வயசு ஆயிடுச்சு அவனுக்கு. இப்போ நல்லா துருதுருன்னு இருக்கான். அதே மாதிரி நாய் வளர்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸு. நீங்கள் உங்கள் நாயை வளர்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு வளங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் நாயை தெருவில் உள்ளவங்ககிட்டலாம் பழக்கி விடுங்க. அதேமாதிரி நாய்க்கு ப்ராப்பராக தடுப்பூசிலாம் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வைரஸ் நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் தடுப்பூசிலாம் போட்டுருங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நாயை வந்து குட்டியாக இருக்கும்போது பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்து அது குட்டியாக இருக்கும்போது அந்த நாய் நல்லா க்யூட்டாக இருக்கும். அதுக்காண்டியும் வளர்க்குறாங்க. அதுக்கடுத்து தெருவில் அடித்து பற்றிருக்காங்க. அடித்து பார்த்தீங்க அது வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒவ்வொரு வீடாக சுற்றி தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு வெறி பிடிச்சி அந்த தெருவில் வாரவங்க போகிறவங்க ஒரு மாதிரி இருக்கவங்கள கடிச்சு வச்சிருது. நாய் கடிக்கிறதுனால என்ன மாதிரி பிரச்சனை நிலவுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரேபீஸ் தடுப்பூசி கண்டிப்பாக போடணும். அது வந்து நாய்க்கும் நல்லது. நாயால் கடிபடுறவங்களுக்கும் அது ரொம்ப நல்லது. இப்போ என் நாய்க்கு நான் தடுப்பூசி போட போனேன். இப்போ வந்து நாய் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. ஒரு வயசில் தடுப்பூசி போடும்போது நாய் வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அப்போ என்ன பண்ணோன்னா, நான் நாயோட காலை பிடிச்சிருந்தேன். நாயோட காலை பிடிக்கும்போது லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு. அதோட நகம் வந்து என்னோட கையில் வந்து லைட்டாக உரைச்சிருச்சு. அதனால டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நாய் கடித்தாலும் நகம் பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஊசி போட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மடத்துப்பட்டிக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் மடத்துப்பட்டிக்கு போயிட்டேன். மடத்துப்பட்டியில் போய் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் எனக்கு வந்து நாய் கடிக்கலை, அது நாயோட நகம் வந்து லைட்டாக பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அவர் உடனே நாயோட பல்லு பட்டாலும் நகம் பட்டாலும் அதுக்கு ரேபீஸுங்கிற ஒரு தொற்றியாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கும் பரவிடும். அதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து ஊசி போட்டே தான் ஆகணும்னு சொல்லி எனக்கு வந்து 2 வாரத்துக்கு ஊசி எழுதி கொடுத்தாங்க. 1 நாள் 2 நாள் விட்டு போய் ஊசி போட்டாங்க. மொத்தம் 5 ஊசி போட்டாங்க. தடுப்பூசி மாதிரி போட்டாங்க. அதனால் நாய் கடிச்சிச்சுன்னா உடனே போய் கண்டிப்பாக நீங்கள் ஊசி போட்டுருங்க. அது அந்த நாய்க்கு ரேபிஸ் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு நாய் வந்து நகம் பட்டாலோ இல்லை அதோட பல்லு பட்டாலோ நீங்கள் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போட்டதை போட்டு தான் ஆகணும். இது வந்து உங்களுக்கு ஒரு நல்லது. ஏன்னா நாய் கடிச்சோன்னா உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. அது வந்து அடுத்த ஒரு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு அதோட பாதிப்பு இருக்கும். உங்களோட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு ஊசி கண்டிப்பாக நீங்கள் போட்டுறணும். இப்போ ஒரு நாய் அதோட இறுதி காலத்தில் என்ன மாதிரி விஷயங்களை செய்யும்னா, உங்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு ஆசைப்படும். உங்கள்கிட்ட இருந்து விலகி இருக்கும்னா எதுக்காண்டினா, அதோட மரணம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறத அந்த நாய் வந்து விரும்பும். அதனால உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் தரக்கூடாதுங்கிறதுக்காண்டி அது உங்களை விட்டு விலகி போகும். அதே மாதிரி தனிமையை விரும்பும். அது கடைசி காலத்தில் அதோட தனிமையை தான் அதிகமாக விரும்பும். அதே மாதிரி நாய் கூட்டமாக சுற்றும். அதில் வந்து ஒரு நாய் வந்து அதோட இறுதி காலத்தை முன்னுக்கிட்டே கணிச்சிருச்சுன்னா அந்த கூட்டத்தை விட்டு அந்த நாய் வந்து விலகிடும். விலகி யாருக்குமே தெரியாத இடத்துல போய் அது தன்னோட வந்து உயிரை வந்து அது விட்டுரும். அது எதுக்கு அந்த மாதிரி விலகுதுன்னா, அது வந்து தன்னோட பலவீனத்தை எந்த நாய்க்கிட்டையும் காமிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி அந்த கூட்டத்தை விட்டு அந்த நாய் விலகி போயிருமா. அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது என்ன பண்ணும்னா, அது அமைதியாக இருக்கும். அதே மாதிரி நாய்க்கு வந்து அது வந்து இறுதி கட்டத்தை நெருங்குதுன்னா அதுக்கு வந்து காது வந்து கேட்காது, கண் பார்வை வந்து சரியாக தெரியாது. அதே மாதிரி இந்த சுட்டியாக இருக்கும்போது அந்த நாய் வந்து படிக்கட்டில் வந்து 2 படிக்கட்டு 3 படிக்கட்டை ஒரே தாவல தாவும். ஆனால் அந்த நாய் வந்து வயசாகி இறுதி காலத்தை நெருங்கிடுச்சுன்னா அந்த நாயால் படிக்கட்டில் கூட ஏற முடியாது. அதுக்கு வந்து மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே அதுக்கும் முட்டி வலி பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி அந்த நாய்க்கு வந்து காது வந்து சரியாக கேட்காது. நீங்கள் அந்த டயத்தில் வந்து அந்த நாயை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நாய்களுக்கு இறுதி காலத்தில் செரிமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். அப்போது அந்த நாய்க்கு நீங்கள் கரெக்டான சாப்பாடை வந்து வைக்கணும். சீக்கிரமாக செரிமானம் ஆகக்கூடிய பொருளாக வந்து நீங்கள் நாய்க்கு வைக்கணும். அதே மாதிரி நாயோட இறுதி காலத்தில் நீங்கள் நாய்க்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கணும். அந்த நாய்கிட்ட நீங்கள் எப்போதும் நீ ஒரு நல்ல நாய், உனக்கான வேலையை நீ கரெக்டாக செஞ்சுட்ட, நீ எப்போதும் எங்கள் மனசில் இடம் பிடிச்சிருப்ப, நீ ஒரு நல்ல நாய்ன்னு அதை தடவி கொடுத்தா அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிருமா. நாய் இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அது வந்து ரொம்ப சந்தோஷமாகி அவ்வளோ ஆட்டம் போடும், அவ்வளோ இது பண்ணுமா. கடைசியில் வந்து அது இறந்துருமா. நம்ம நினைப்போம் நாய் இதாகிடுச்சு அப்புறம் நாய் பழச்சிடும் வச்சோன்னு. உங்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கையை அதை நினச்சி பார்க்குமா. நினச்சி பார்த்து அந்த சந்தோஷத்தில் அது துள்ளி குதிக்கும். துள்ளி குதித்த பிறகு தன்னோட முடிவை வந்து அது வந்து எடுத்துகிட்டு அது வாட்டில் போயிடும்.
அதே மாதிரி நாயை வளர்க்கவங்க ரொம்ப கவனமாக வளங்க. அதே மாதிரி நாய் வந்து நம்மளை விட்டு போயிருச்சுன்னா அதோட கஷ்டத்தை நம்மளால் தாங்க முடியாது. அது வந்து நாய் வளர்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு நாய் வந்து அந்த நாயை பறி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது வந்து நம்மளால ஏற்றுக்க கூட முடியாது. அது வந்து சும்மா பார்க்கவங்களுக்கு தெரியும், நாய் தானடா, அது செத்தா நம்மளுக்கு என்ன, அது இதுக்கெல்லாமாடா போய் ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நாய் செத்தா நம்ம நம்ம வளர்த்த நாய் நம்மளை விட்டு போகும்போது அது ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். அந்த ஃபீலிங்கை வந்து நான் அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர் அனுபவிக்காமல் இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு ரொம்ப பெரிய மன அழுத்தத்தை தரும். அந்த நாயோட நினப்பு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா அது வந்து சொல்லக்கூட முடியாது. அந்த நாயோட நினப்பு ஒவ்வொரு வாட்டியும் வந்துக்கிட்டு இருக்கும். நாங்கள் இப்போ இன்னொரு நாய் வாங்கிட்டோம். இருந்தாலும் அந்த நாயோட நினப்பு அப்பப்போ வரும். அந்த நாயோட பேரை தான் இந்த நாய்க்கு வச்சுருக்கோம். அதனாலேயே என்னமோ 6வது மாதத்துல வந்த அந்த வைரஸ் காய்ச்சல்லேருந்து அந்த நாய் இந்த நாயை காப்பாற்றி விட்டுருச்சு. நாங்கள் வந்து இதை வந்து ஒரு நாயின்னு சொல்ல மாட்டோம். வாடா போடா ராஜுன்னு தான் சொல்லுவோம். எங்கள் வீட்டில் ஒரு ஆளாக தான் அவனை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து சென்னைக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பா தான் இந்த நாய்க்கு வந்து சாப்பாடு எல்லாமே வைப்பாங்க. இப்போ சென்னைக்கு வந்து ஒரு 3 நாள் போயிட்டாங்க. அந்த 3 நாளும் சாப்பாடை சாப்பிடவே இல்லை. நான் தான் வச்சேன். சாப்பாடை வந்து சாப்பிடவே மாட்டேன்ட்டான். அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருந்து தலையை ராவி விட்டு சாப்பிட்றா ராஜா சிங்கம்னு சொன்ன பிறகு தான் அந்த நாய் வந்து சாப்பிட்டுச்சு. அந்த ஒருத்தங்க வந்து சாப்பாடு வச்சவங்க இப்போ சாப்பாடு வைக்கலைங்கும் போதே அந்த நாய் வந்து அந்த வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிக்கும். அதனால நாய் வந்து ரொம்ப நன்றி உள்ள ஜீவன். அந்த நாயை வந்து நீங்கள் வந்து ஒரு சில பேர்லாம் நாயை பார்த்தாலே கல்லெடுத்து எறிவாங்க வைப்பாங்க. அதெல்லாம் கல்லெடுத்து எரியாதீங்க. அதுக்கெல்லாம் வந்து அந்த நாயை கல்லெடுத்து எரியணும்னா நீங்கள் யார் எறியணும்னா அந்த நாயை வளர்த்து தெருவில் ஒருத்தன் விட்டுருப்பான் தெரியுமா, அவனை தான் நீங்கள் கல்லெடுத்து எரியணும்.